ஹலோ அண்ட் வெல்கம் டு AmmaPonnu சேனல். இன்றைக்கி நான் பிடிக்கரணை வச்சு ஒரு மசியல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட், பிடிக்கரணையில் உள்ள மணலை நீக்கிட்டு 2 துண்டாக நறுக்கி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதில் உள்ள தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கையால் மசிச்சு வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 10 பல் தேங்காய், பூண்டு, வெங்காயம், மிளகா. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சாச்சு, நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ புளியும் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நாக்கில் ஊறல் வரும் அந்த கிழங்கு சாப்பிட்றச்ச, அதுக்காக புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மசியலுக்கு நல்ல எண்ணெய் தாராளமாக விடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நான் கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறச்சையே 1 டீஸ்பூன் காயப்பொடியும் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அந்த மிளகா பொடியோட தனியா பொடியும் சேர்ந்து அரைச்சிருப்பாங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் அது போட்டுக்கோங்க. புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இப்போ இதில் விட்டுடலாம். புளி தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்குடைய அந்த ஊறல் தன்மை குறையிறதுக்கும் மெயினாக அந்த புளி தண்ணி விடுறோம். அதோட டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இதை நல்லா கிண்டணும். உங்களுக்கு மசியல் நல்லா உருண்டுட்டு வரணும். நம்ம கிண்ட 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 ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும். அப்புறம் போக 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 பார்த்திங்கன்னா, இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா போக போக பார்த்தா நல்லா உருண்டுட்டு வரும். நல்லா அல்வா மாதிரி நல்லா உருண்டுட்டு வரும். இப்போ நான் மசிச்சு வச்ச பிடிக்கரணையை எடுத்து அதில் நல்லா கலந்துக்க போகிறேன். இந்த புளியும் அந்த கருணக்கிழங்கும் நல்லா சேரணும். கருணக்கிழங்கு இந்த மாதிரி பிடிக்கரணை நீங்கள் செய்கிறச்ச வாங்கின புதுசு நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கை என்றைக்குமே செய்யக்கூடாது. அதில் ஊறல் அதிகமாக இருக்கும். கிழங்கு ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஊறல் தன்மை அதிலே குறைஞ்சிரும். அப்புறம் இந்த புளி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துருப்போம். அந்த வதக்கிறச்ச நம்மளுக்கு சுத்தமாக அந்த ஊறல் தன்மை போயிடும். இப்போ பார்த்தீங்களா, அந்த மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க வேண்டியதான். அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா உறிஞ்சிரும். அது ஃபுல்லாக நீங்கள் கிண்ட கிண்ட அது நல்லா உறிஞ்சி இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அது அப்படியே சுருண்டு வரும். அப்போ நம்ம இறக்கிற வேண்டியதான். இதுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது நல்லா வற்றி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கிறச்ச இந்த மாதிரி தான் சுருண்டு வரும். அப்பப்போ எண்ணெய் விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் அப்போ தான் வரும். அப்படியே வந்த பிறகு அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா உருண்டுட்டு வரணும். ஓகே, நான் நல்லா வதக்கின பிறகு உங்களுக்கு இந்த இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த கலர் சேஞ்சே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை தயிர் சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர பசிக்குது. இந்த ரசத்துக்கும் இந்த மசியலுக்கும் சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிருதங்க. வீடியோ எண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.